நவராத்திரி என்பது தெய்வ தாயாரின் சக்தி, அருள் மற்றும் விழுப்பு தன்மையை கொண்டாடும் திருநாளாகும். இந்த 9 நாட்களில் துர்க்கை, லக்ஷ்மி மற்றும் சரஸ்வதி ஆகிய 3 சக்தி வடிவங்களை வழிபடுவது வழக்கம். இது தீமையை எதிர்த்து நன்மை வெல்லும் ஐதீகத்தை அடிப்படையாக கொண்டது. அதாவது 9 இரவுகளும் 10ஆம் நாளான விஜயதசமியும் சேர்த்து கொண்டாடப்படும் இந்த விழா மகிழ்ச்சி, பக்தி மற்றும் கலாச்சாரத்தின் வெளிப்பாடாக திகழ்கின்றது. அப்படிப்பட்ட இந்நாட்களில் நாமும் எல்லா வளமும் பெற்று நலமுடன் வாழ இறையருளை பெறுவோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். மக்கள் வணக்கம், இது நவராத்திரி திருவிழா. நவராத்திரி திருவிழா என்கின்ற இந்நிகழ்ச்சியின் வழியே 9 நாட்களும் 9 விதமான அம்மனை தரிசித்து அன்றைய நாளுக்கான சிறப்புகளை அறிந்து பல்வேறு விதமான கொலு அமைப்பினை பார்க்க இருக்கின்றோம். 3 வெவ்வேறு பகுதிகளாக பிரிந்திருக்கும் இந்நிகழ்ச்சி குறித்து முழுமையாக தெரிந்து கொள்ள வாருங்கள், நிகழ்ச்சியினை தொடர்வோம். நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வருவது அருள் தரும் அம்மன். இன்றைய அருள் தரும் அம்மன் பகுதியின் வழியே சென்னை பட்டாளத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ பவானி அங்காள பரமேஸ்வரி அம்மனை காமாட்சி அம்மனின் அலங்காரத்தில் தரிசித்துவிட்டு வரலாம் வாங்க. பொன்னையும் புகழையும் பூவரையும் தேடி
பரிவுடன் மருவும் பன்னக பூஷணம் பரிவுடன் மருவும் பன்னக பூஷணம் பரிவுடன் மருவும் மின்னல் கொடியாளே இன்னகள் தீர்ப்பாயே பன்னக பூஷணம் பரிவுடன் மருவும் மின்னல் கொடியாளே இன்னகள் தீர்ப்பாயே உன்னடியே கதி என்றடைந்தேன் தாயே உண்மணி அறியாயோ உலகநாயகே உன்னடியே கதியின் அடைந்தேன் தாயே தென்னாடுடைய சிவனையே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பவானி அங்காள பரமேஸ்வரி. இந்த அம்பாலாகப்பட்டது 25-30 ஆண்டுகளுக்கு மேலாக நம்ம இல்லத்தில் இருக்கிற, அதாவது வீட்டில் வச்சிருந்து கும்பிட்ட அம்மன். அந்த மேலே இருக்கிற அம்பாள் 3 தலைமுறையாக பூஜிச்ச அம்மன். எங்களுடைய மூதாதையர்களிருந்து பூஜிச்சுட்டு இருந்தாங்க. 5 ஆண்டு காலமாக அம்பாள் வெளியில் வரணும்னுட்டு சின்னதாக ஆளை வச்சு அந்த அம்பாளை பூஜிச்சுட்டு இருந்தோம். வரவங்களுடைய குறைகள் அதிகமாக இருந்தது. அவங்களுடைய குறைகள் நிவர்த்தி ஆனதுனால குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு தீர்க்கக்கூடிய பாக்கியம், பில்லி சூன்யம் ஏவல் இங்கே எந்தவித பிரச்சனையும் இது இருந்தாலும் தீர்க்கக்கூடிய அம்பாலாக அருள் பாலிச்சிருந்தார். வருடத்தில் 5 உற்சவம் இங்கே நடக்கும். நவராத்திரி பிரம்ம உற்சவம், ஆஷான நவராத்திரி, ஆடி திருவிழா, கார்த்திகை மாத பிரம்மோற்சவம், மாசி மசானா கொல்லை 5 விசேஷங்களும் இங்கே மிகவும் விசேஷமாக நடைபெறும். இதில் விழா குழுவினரும் ஒரு 11-15 பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த அம்பாலை பூஜிச்சு வீட்டில் இடம் கொடுத்து இந்த அம்பாலை வச்சுருந்து பூஜிக்கிறோம். இந்த அம்பாளுடைய குறைகள் என்னென்னா, நேற்று கூட ஒரு அதிசயம் பண்ணியிருந்தாங்க. 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியும் சரி, போன ஆண்டும் சரி, எங்கள் வீட்லேயே ஒரு பிரச்சனை வந்தது. அம்மாவுக்கு போன ஆண்டு ஸ்ட்ரோக் ரொம்ப சீரியஸ். 48 ஹவர்ஸ் டைம் கொடுத்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த 48 ஹவர்ஸுக்குள்ளேயே அவங்க க்யூர் பண்ணி ரெக்யூர் ஆகி இன்றைக்கி நின்றுட்டாங்க. நேற்று ஒருத்தருக்கு ஸ்ட்ரோக் ஐசியூவில் சேர்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க. திருவற்றூர்லேருந்து வரவங்களுக்கு அவங்களுடைய பிரச்சனையும் நேற்று ஐசியூ வரைக்கும் போய் இன்றைக்கி ஓமந்தூர் ஹாஸ்பிட்டலையும் போயிட்டு அவங்க க்யூர் ஆகிட்டாங்கன்னுட்டு ரெக்யூர் ஆகி இன்றைக்கே வெளியில் வந்துட்டாங்க. குழந்தை இல்லை, 18-19 வருஷமாக ஒருத்தவங்க குழந்தை இல்லை. அவங்களுக்கு வெறும் எலுமிச்சப்பழம் தான் வச்சு கொடுத்தோம். குழந்தை வந்துடுச்சு. நிறைய ஒவ்வொரு பிரச்சனையும், ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒவ்வொரு விஷயங்களுக்கோ நிறைய டெஸ்ட் எடுத்தவங்க கூட இங்கே லாஸ்ட்டாக கற்பரை ஏற்றிட்டு போவாங்க. அந்த எல்லா டெஸ்ட்டுமே நார்மல்ன்ற அளவுக்கு வரும். மீது எந்த ஒரு பிரச்சனையும், எந்த ஒரு நோயாகட்டும், எந்த ஒரு கஷ்டமாகட்டும் நிவர்த்தி கூடக்கூடிய அம்பாள் எல்லா தெய்வமாக அவருக்கு அருள் பாவிக்கிறார். கஷ்டங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஸ்ரீ பவானின்னா ஆலயத்து தேவி, சங்கு சக்கரதாரணேஸ்வர அபயதாண்டவேஸ்வரிய அங்காள பரமேஸ்வரி, மயானத்துக்கு அதிபதி, பச்சை பெடத்துக்கு சொந்தக்காரி, ஏவல் பில்லி சூனி அழிக்கக்கூடிய, மாந்திரத்தை அழிக்கக்கூடிய ஏவல் பிடாரியாக அம்பாள் அருள்பாவிக்கிறார். மேலே பவானி, கீழே அங்காள பரமேஸ்வரி, மாயா ரூபிணி, மணிமந்திரக்காரி, தயாபரி, தாண்டவஸ்வரூபிணி ஈஸ்வரியா அம்பாள் இங்கே அனுபவிக்கிறார். மற்ற பரிவார தேவதைகளும் இங்கே இருக்கிறாங்க. பரிவார தேவன்னா வராகமூர்த்தி, பைரவர், ஐயனாரப்பன், முனீஸ்வரன் மற்றும் வராகமூர்த்தி, ஐகிரீவர், துர்காதேவி, ஸ்ரீ சக்கரதாரணீஸ்வரர், ஸ்ரீ மகாமேரு மற்றும் கன்னிமாதேவி. கன்னிமாக்கு கூழ் ஊற்றும் போது முதல் பூஜை எல்லா தெய்வமாக கன்னிமாக்கு பூஜை போட்டுட்டு தான் அடுத்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணுவோம். மற்றும் இங்கே 9 நாள் பிரம்மோற்சவம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வித அலங்காரம். முதலில் திருவேற்காட்டு கருமாரியம்மன் அலங்காரம், 2வது எல்லைக்கு அதிபதி எல்லையம்மன், 3வது காஞ்சி மாநகர் குடிகொண்ட காஞ்சி காமாட்சி, 4வது மகாலட்சுமி, 5வது தனலட்சுமி, 6வது தானியலட்சுமி, 7வது சந்தானலட்சுமி, 8வது சரஸ்வதி, 9வது அன்னபூரணி, லாஸ்ட்டு கம்பாநதி பூஜை பண்ணி 10வது நாள் அம்பாளுக்கு சங்காபிஷேகம் பண்ணி மகா பூர்த்தியாக பூஜை பண்ணிட்டு இருக்கணும். இங்கே அம்பாள் எல்லா கேட்குறவர்களுக்கும் நியாய நேர்மையோட எல்லா தெய்வங்களாக அருள் பாவிக்கக்கூடிய மகா பவானி அங்காள பரமேஸ்வரி அம்பாள் இருக்கிறார். இன்றைய அலங்காரம் நம்மளது காஞ்சி காமாட்சி அம்பாள் எப்படி வந்தாங்கன்றதுக்கு காமாட்சி அம்மனை கும்பிட்டா நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கும்? இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி. இச்சாசக்தி சரஸ்வதி, கிரியாசக்தி மகாலட்சுமி, கிரியாசக்தி பார்வதி தேவி. 2 சக்தி இரு கண்களா ஒரு சேர ஒரு சக்தியே அம்பாலா அருள் பாவிக்கக்கூடிய
எந்திரம் மந்திரம் தானிய தனபாத்திர சூரூபிணீஸ்வரியா அம்பாள் அனுபவிக்கிறார். அதாவது காமாட்சி ஒரு கையில் கிளியும் மற்ற கையில் கருமோ அங்குசம் பாசாங்குசம் ஏந்தி பத்மாசனம். நம்ம வேண்டியது தனம் கேட்டால தனம் கொடுப்பா, தானியம் கேட்டால தனம் கொடுப்பா. வறுமையை போக்கக்கூடிய மகாமேரு ஆதிசங்கராச்சாரியாச்சாரிய ரூபன்லே மகாமேரு பிரதிஷ்டை பண்ணக்கூடிய காஞ்சி காமக்கோடி பீடாதிபதி பீட மோக்ஷாதிபதி தனாதிபதி யந்திராதிபதி ஜெகதாதிபதி. அதாவது அந்த அம்பாலை நம்ம பார்த்தாலுமே சர்வ பாவங்கள் நிவர்த்தினி சர்வ மோக்ஷங்கள் அடையக்கூடிய காஞ்சி மாநகர் குடிக்கொண்டிருக்க காஞ்சி காமாட்சியுடைய ஸ்வரூபிணீஸ்வரி. அந்த அம்பாள் வறுமையே போக்கக்கூடியவர். ஊரே வறுமையில் இருக்கும்போது காஞ்சி சங்கராச்சாரியார் ஸ்ரீசக்கர மகாமேரு பிரதட்சிணம் பண்ணி அம்பாளுடைய வறுமையை போக்கக்கூடிய அந்த ஊரே செழிப்பாக இருந்தது. அதனால் இந்த அம்பாளை யார் யார் பார்க்குறாங்களோ, இந்த அம்பாள் எங்கே நம்ம ஊரில் குடிக்கொண்டிருக்கிறாங்களோ, இந்த உருவம் போட்டிருக்கிறதால இந்த ஊரே செழிப்பாக இருக்கும், ஊரே நன்மையாக இருக்கும், மும்மாறி பெய்யும், வறுமைகள் இல்லாமல் எல்லாரும் எல்லா நலனும் பெற்று இன்புட்டு வாழணுன்றதுக்காக தான் காஞ்சி இந்த அம்பாளுக்கு காஞ்சி காமாட்சி அலங்காரம். அடுத்து வருவது நாளும் மகிமையும். இப்பகுதியை பொறுத்தவரையில் நவராத்திரியில் அன்றைய நாளுக்கான சிறப்புகளை விவரிக்கின்றார் ஆன்மீக சொற்பொழிவாளர் முனைவர் ஜெயம் ஜெயஸ்ரீ அவர்கள். வாருங்கள் நவராத்திரியின் மகிமையை கேட்டு வருவோம். மூன்றாவதாக வரக்கூடிய நவராத்திரியின் சிறப்புகளை பற்றி நம்ம பார்க்குறோம். இதன் சிறப்பு ஒவ்வொரு அம்மனும் ஒவ்வொரு வடிவத்திலையும் ஒவ்வொரு பெயருடைய அமைப்புலையும் நம்ம 9 நாட்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதில் மூன்றாவதாக வரக்கூடிய அம்மன் பெயர் பார்த்திங்கன்னா சந்திரகண்டா. அஸ்தமன சந்திர வடிவில் அஸ்தமன நெற்றியில் சந்திர வடிவம் கொன்ற ஒரு அம்மன் சந்திரகண்டா. இவங்க இந்த பெயரை 27 முறைகள் சொல்லி தான் இந்த பூஜையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு நேரம் விரதம் இருக்கணும். எந்த ஆடை நம்ம சொல்லியிருக்கோமோ, எந்த கலர் நம்ம சொல்லியிருக்கோமோ அந்த ஆடை நிறத்தில் நீங்கள் ஒரு பட்டுடுத்தி நீங்கள் ஏதாவது நீங்கள் அந்த முறையில் நீங்கள் அதுக்கு ப்ரேயர் கொடுக்கும்போது இன்னும் நல்ல சிறப்பாக இருக்கும். அது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் செயல்படுங்க. அப்போது இந்த புரட்டாசி மாதத்தில் எல்லா விசேஷங்களும் உள்ளடி இருக்குது. முன்னோர்களை வர வைக்கக்கூடிய முறை இருக்குது, நம்ம வெற்றி கொள்ளக்கூடிய நவராத்திரி இருக்குது, அடுத்தது குழந்தைகளுக்கு கல்வி செல்வத்தை கொடுக்கக்கூடிய விஜயதசமி இருக்குது. இப்படி விசேஷமான ஒரு அமைப்பு தான் இந்த நவராத்திரி. அதில் சந்திரகண்டா மூன்றாவது அம்மன். இவங்க சந்திர நெற்றியில் சந்திரனோடைய வடிவத்தில் உண்டானவங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போது இவங்களுடைய ஆடையின் கலர் பார்த்திங்கன்னா சிகப்பு. இவங்களுடைய ஆடையின் சிகப்பு கலரில் தான் இவங்க வலம் வராங்க. அந்த சிகப்பு கலரில் வலம் வரும்போது என்ன பண்ணணும், நம்ம ஒரு தட்டில் சிகப்பு வஸ்திரத்தை அந்த 3வது நாள் வைக்கணும். முதல் நாள் மஞ்சள் வச்சுருக்கோம், 2வது நாள் வெள்ளை, 3வது நாள் சிகப்பு. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வஸ்திரத்தை நீங்கள் வச்சு தான் வழிபடணும். அதுதான் நம்மளுக்கு செல்வம். கடைசியில் செல்வம் நம்மளுக்கு அதுவே சேரும். மலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வந்தி பூ வைங்க, சிகப்பு செம்பருத்தி வைங்க. இந்த செவ்வந்தி பூவில் மஞ்சள் கலந்த செவ்வந்தி பூ தான் நம்மளுக்கு வேணும். அதில் கலர்ஸ் நிறையா இருக்குது, அதெல்லாம் வேண்டாம். செவ்வந்தி பூ, மஞ்சள் கலந்த செவ்வந்தி பூ. அதில் 9 செவ்வந்தி பூ ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அதில் ஒவ்வொன்றிலையும் நடுவில் ஒரு சந்தன பொட்டு வச்சு ஒரு தட்டில் 9 செவ்வந்தி பூ வச்சுட்டு 9 அகல் விளக்கு வச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு தீபாராதனை காட்டுங்க. அது உங்களுக்கு நவகிரகத்தையும் நம்ம அர்ப்பணிக்கிற மாதிரி, நவகிரகத்தோடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி 9 அகல் விளக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 9 செவ்வந்தி பூ, அதில் ஒரு பொட்டு சந்தனம் வச்சு அழகுபடுத்தி அந்த தீபாராதனையை முதலில் காட்டி நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்தது வஸ்திரத்தை அந்த ஆராதனை காட்டுங்க. இதுதான் நீங்கள் செய்யக்கூடிய முறை. அதுக்கப்புறம் அவங்களுடைய பெயர்களை 27 முறை சொல்லுங்க. அடுத்தது நெய்வேத்தியம். நம்ம ஒவ்வொரு நாள் வரக்கூடிய நெய்வேத்தியம் விசேஷமானது. இந்த கடவுளுக்கு இந்த அம்மனுக்கு இந்த நெய்வேத்தியம் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் விதிமுறை இருக்குது. அது கொடுக்கும்போது பொதுவான நெய்வேத்தியம் வேற, பர்டிகுலராக நம்ம ஒரு நெய்வேத்தியம் சொல்கிறோம், அது உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயமா கொடுக்கும். நெய்வேத்தியம்னு பார்த்துட்டிங்கன்னா தயிர் சாதம், அடுத்து பனங்கற்கண்டு சாதம். நீங்கள் பனங்கள் கண்டு சும்மா கூட வச்சுக்கலாம், இல்லாட்டி சாதமாக நெய்வேத்தியம் பண்ணலாம். தயிர் சாதம், இந்த சந்திரகண்டா அப்படிங்கக்கூடிய தேவிக்கு
தயிர் சாதம், பனங்கற்கண்டு சாதம், இதை ரெண்டையும் வைக்கும்போது நல்ல ஒரு அம்சம் இருக்கும். பனங்கற்கண்டு என்ன பண்ணும், உங்களுக்கு சகல நோய்களையும் தீர்க்கும். தயிர் சாதம் குளிர்ச்சியை கொடுக்கும். அப்போது அந்த நாள் குளிர்ச்சி தன்மையும், உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் தீந்துடும். நோயால் யாராவது அடிக்கடி மருத்துவம் எடுத்துகிட்டு இருக்காங்க, எவ்வளோ மெடிசன் சாப்பிட்டாலும் நம்மளுக்கு எந்த நோயும் தீர மாட்டேங்குதுங்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் பனங்கற்கண்டு சாதம் கொடுங்க. அந்த பனங்கற்கண்டு சாதத்தில் கொஞ்சம் ஏலக்காயும் சுக்கும் போடுறது ரொம்ப விசேஷம். அதை போட்டு நீங்கள் அந்த சாதத்தை நெய்வேத்தியமாக கொடுத்துருங்க. அதில் சிறு குழந்தைக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும், அடுத்தது பெரியவர்களுக்கு, அப்புறம் ஆண்களுக்கு கொடுத்து. இந்த வரைமுறையை நீங்கள் எப்பவும் வச்சுக்கோங்க. இந்த வழிபாடு ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். இதன் பயனாக பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள இருக்கக்கூடிய பயம் நீங்கும், அமைதி கிடைக்கும், தைரியம் கிடைக்கும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தீவினை, நம்ம வீடு கட்டியிருக்கோம், பிரச்சனைகளாக இருக்குது, வண்டி வாங்கியிருக்கோம், பிரச்சனையாக இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நீங்கள் தப்பிப்பீங்க. அடிக்கடி வண்டி வாகனம் உங்களுக்கு நம்ம தொந்தரவு கொடுக்குது, ஏதாவது ஒரு நம்மளுக்கு செலவு கொடுத்துட்டே இருக்குது அப்படின்னா அதுலேருந்து கண்டிப்பாக மீளுவீங்க. சின்ன சின்ன விபத்துகள்லேருந்து தப்பிப்பீங்க. இதெல்லாம் பெரிய விஷயமா இருக்கிறதெல்லாம் சிறு விஷயமா உங்களுக்கு முடிஞ்சிடும். அப்போ இந்த அமைப்பில் நீங்கள் இந்த நவராத்திரியை நீங்கள் வழிபட்டு வரும்போது உங்களுடைய பயனாக இதெல்லாமே நீங்கள் அனுபவிப்பீங்க. அடுத்தடுத்து விஷயத்துக்கு போகும்போது நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். கூடவே உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் வழிபடணும். எத்தனை நவராத்திரிகள் கும்பிட்டாலும் உங்கள் குலதெய்வத்தோடைய ஒரு சின்ன ஃபோட்டோ இருக்கணும். அப்படி அந்த குலதெய்வ ஃபோட்டோ இல்லை, எங்ககிட்ட ஒரு சிலை இல்லை அப்படின்னா குலதெய்வம்னு நினச்சி 9 நாள் 9 பிள்ளையார் பிடிச்சிக்கிட்டே வாங்க. 9வது நாள் அந்த பிள்ளையாரை கரைச்சுடுறது ரொம்ப விசேஷம். இதை எப்பவுமே மறக்கவே கூடாது. குலதெய்வத்திற்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் அனைத்தும் நம்மளுக்கு இருக்குது. அப்போ குலதெய்வத்தை முன்னிறுத்தி நம்ம வழிபடுறதன் மூலியமாக தீர்க்க சுமங்கலியாக இருக்கலாம், நல்ல ஆயுள் பலம் இருக்கலாம், ஆரோக்கிய பலம் இருக்கும், எல்லா செல்வங்களும் உங்களை தேடி வரும். அது இந்த புரட்டாசி மாதத்தில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த தட்பவெப்பநிலை மாறும். அப்போ உங்களுடைய வாழ்க்கை முறையும் நல்ல விஷயங்களாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. உடலை நம்ம லேசாக்கிக்குவோம், மனதை லேசாக்கிக்குவோம். எந்த விதமான கெட்ட எண்ணங்களையும் நம்ம கொண்டு வரவே மாட்டோம். நம்மளே நினைச்சாலும் இந்த பூஜை செய்யும் போது நம்மளுக்கு கூட அண்டவே அண்டாது. தீய செயல்கள் செய்யக்கூடிய யாரும் நம்ம கிட்ட அண்டவே மாட்டாங்க. யாரும் உங்களுக்கு தீங்கு செய்யணும்னு நினைச்சாலும் அந்த தீங்கு காற்றோட போயிடும். எந்த பிரச்சனையும் உங்களே பாதிக்காமல் இருக்கும். அப்போ 3வது நாள் அப்படிங்கிறது முதல் 3 நாட்கள் துர்க்கை அம்மனுக்கு வழிபாடு. அப்போ துர்க்கை அம்மனுடைய அம்சமாகிய இந்த 3 தேவிகளையும் நம்ம வழிபடுறோம். இனிமேல் வரக்கூடிய தேவி பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தேவிக்கு 4வது நாள் லக்ஷ்மி தேவிக்கு. அப்போ 4வது நாள் எப்படி பூஜை பண்ணணும், எந்த அம்மனை வழிபடணும் அப்படிங்கிறது நம்ம பார்த்தலாம். அப்போ இந்த 3வது நாள் நவராத்திரி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அடுத்து நாம் பார்க்க போவது எங்க வீட்டு கொலு. நவராத்திரி திருவிழாவின் முக்கிய அம்சங்களில் ஒன்றுதான் கொலு. இது தமிழர்களின் பாரம்பரிய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் ஒரு சிறப்பு மரபாகும். 9 நாட்கள் வீட்டில் பக்தியுடனும் மகிழ்ச்சியுடனும் வைக்கப்படும் கொலு பெண்கள் மற்றும் குழந்தைகள் அனைவரிடமும் உற்சாகத்தை ஏற்படுத்தும் ஒரு விழா அம்சமாக உள்ளது. இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறும் கொலுவை பார்த்து வரலாம் வாங்க. வணக்கம், என் பேர் தீபிகா. நான் மேடவாக்கம்ல இருக்கேன். ஸோ எல்லாருக்கும் ஒரு வார்ம் வெல்கம் எங்கள் வீட்டு கோலுக்கு. நாங்கள் பார்த்தீங்கன்னா 2012 கொலு வச்சிட்ருக்கோம். ஸோ இப்போது 13 இயர்ஸ் ஆயிடுச்சு கொலு வச்சு. ஸோ திஸ் இஸ் 13th இயர். இந்த எப்போவும் 5 ஸ்டெப்ஸ் தான் வைப்போம். இன்னும் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு சில வருஷங்களுக்கு அப்புறம் மேபி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலான்னு எங்களுக்கு ஆசை இருக்குது. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா என்ன டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கோன்னா தீம் கொஞ்சம் நேச்சர் தீம் மாதிரி வைக்கலான்னு பிளான்ல இல்லை, பட் எல்லாம் அன்பிளான் அந்த டைம்ல ஸ்ட்ரைக் ஆகி நாங்கள் இந்த வருஷம் நேச்சர் தீம் வச்சிருக்கோம். இந்த வருஷம் என்ன ஸ்பெஷல்னா எங்களுக்கு எங்கள் வீட்டில் பாப்பா வந்திருக்கு.
ஸ்டார்டிங் வித் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பத்மாவதி அண்ட் வெங்கடாச்சலம். இது வந்து திருப்பதி கோயிலோட கோபுரம். இது நாங்கள் வந்து திருப்பதியிலேருந்து தான் வாங்கிட்டு வந்தோம். அண்ட் அது வந்து விநாயகர். இந்த படியில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டல் அண்ட் ரகுமணி. இது வந்து மகாராஷ்டிரா பண்டர்பூர்லேருந்து நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். இது வந்து சத்ரபதி சிவாஜி மகாராஜ். இது பூனேலேருந்து வாங்கிட்டு வந்தது. இது வந்து தத்தாத்திரேயர். திஸ் ஹாஸ் கம் ஃப்ரம் கான்காப்பூர். ஏன்னா கான்காப்பூர்ல தான் தத்தாத்திரேயரோட கோயில் இருக்கு. இது வந்து இந்த வருஷம் நாங்க புதுசா வாங்கினது. எங்களுக்கு ஒருத்தங்க கிஃப்ட் கொடுத்தாங்க. அயோத்தியாலேருந்து வந்தது ராம்லலோட ஐடல். அது விநாயகர், நட்டராஜர். அண்ட் அது வந்து இந்த வருஷம் புதுசா வச்சிருக்கோம். மரப்பாச்சி பொம்மை மேரேஜ் செட்ல வந்தது. பிரைட் அண்ட் க்ரூம் ரெண்டுமே வச்சிருக்கோம். இந்த வருஷம் புதுசு. அப்புறம் இந்த மிடில் பார்த்தீங்கன்னா எங்க இந்தியாவில் வந்து கல்ச்சரல் டைவர்சிட்டி அதிகமாக இருக்கு. ஸோ அக்கார்டிங் டு மீ ஹிந்து, முஸ்லிம், கிறிஸ்டியன்ஸ் எல்லாமே ஒன்று தான். ஸோ எல்லா நாங்கள் ஒன்றா செலிப்ரேட் பண்ணாதான் வி வில் பி டுகெதர்னு நான் நினைக்கிறேன். ஸோ கல்ச்சரல் டைவர்சிட்டியாக இருக்கணும்னு டெம்பிள், சர்ச் அண்ட் மாஸ்க் 3 மாடல்ஸும் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ராதா அண்ட் கிருஷ்ணா நாங்கள் பிருந்தாவன் மதுராலேருந்து வாங்கிட்டு வந்தது. திஸ் இஸ் கேமில் ஃபேமிலி செட். ஃபாதர், மதர், பேபி எல்லாம் ராஜஸ்தான்லேருந்து வாங்கிட்டு வந்தது. இது தக்ஷணாமூர்த்தி. ஸ்ரீரங்கத்துலேருந்து வாங்கிட்டு வந்த ரங்கநாதர். இது விநாயகர். அப்புறம் இது வந்து மும்பை மகாலட்சுமி டெம்பிள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கேருந்து மகாலட்சுமியோட ஃபேஸ். இதுதான் கலசம். இதுக்கு டெய்லி நாங்கள் பூஜை பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே பூஜை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட ஃபுல் செட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் மும்பைலேருந்து வாங்கிட்டு வந்தது. ஸோ இதுக்கு தான் டெய்லி பூஜை பண்ணி சாமிக்கு வந்து பிரசாதம்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணுவோம். ஸோ அது வந்து கோயில், அதுவுமே 15 years பழசு தான். கோயில் கீழே பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் அண்ட் அந்த பக்கம் முருகன் வச்சுருக்கோம். அதே மாதிரி அந்த பக்கம் வந்து வாசுதேவ் வந்து கிருஷ்ணாவை கூட்டிகிட்டு போகிற மாதிரி, அந்த ரிவரில் கூட்டிகிட்டு போகிற மாதிரி அதுவுமே நாங்கள் மதுரா பிருந்தாவன்லேருந்து தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த பக்கம் வந்து தசாவதாரம் செட்டு வச்சுருக்கோம். இதுவுமே ஆல்மோஸ்ட் ஒரு 10 years பழசு. ஃப்ளட்டில் வந்து வாஷ் அவுட் ஆனதுக்கப்புறம் நாங்கள் இது புதுசாக வாங்கினது. இங்கே வந்து ராஜஸ்தானி ஃபோக் மியூசிக் செட்டு. இது நாங்கள் வந்து ஜெய்ப்பூர்லேருந்து வாங்கிட்டு வந்தது. அண்ட் திஸ் இஸ் லக்ஷ்மி, குபேர லக்ஷ்மி அண்ட் கணேஷ். இது நாங்கள் மும்பைலேருந்து வாங்கிட்டு வந்தது. அது வந்து தஞ்சாவூர்லேருந்து வந்த கலசமும் தேங்காயும். அது வந்து மேரேஜ் செட்டு. அதுவுமே ஒரு 10 years ஓல்டாக இருக்கும். அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் செட் வச்சுருக்கோம். அங்கே வந்து அஷ்டலக்ஷ்மி செட்டு வச்சுருக்கோம். அங்கே வச்சு வந்து அன்னபூரணி, கணேஷ் அப்புறம் சரஸ்வதி வந்து நாங்கள் டெய்லி பூஜை பண்ணுவோம். ஸோ 9 days வந்து அதுக்கு தான் நாங்கள் மெயினாக அதுக்கும் இந்த கலசத்துக்கு தான் பூஜை பண்ணுவோம். மேலே வந்து கணேஷ் பக்கத்தில் 2 அம்பாள் வச்சுருக்கோம். அது அங்கே இருக்கிற அம்மன் வந்து ஹேண்ட்மேட், ஃபுல்லாக கிராஃப்ட், ஹேண்டிகிராஃப்ட் தான் பண்ணது. வீட்டில் டைம் கிடைக்கும் போது அதை நாங்கள் பண்ணது. அந்த பக்கம் வந்து சிவன் அண்ட் பார்வதி வச்சுருக்கோம். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜி மகாராஜ் செட் வச்சுருக்கோம். ஸோ இதுதான் எங்கள் வீட்டு கோலு. அண்ட் எல்லா டாய்ஸும் நாங்கள் ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து எங்கெங்கே போகிறோமோ அங்கெங்கேருந்து ஏதோ ஒன்று கிடைச்சிதுன்னா அது வாங்கிட்டு வந்து நாங்கள் கோலுவில் வைப்போம். ஸோ தட் இஸ் அ ஸ்பெஷாலிட்டி ஆஃப் அவர் கோலு. அதே மாதிரி லைட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு வேறு இடத்துலேருந்து தான் வாங்கிட்டு வந்தது. அதெல்லாம் ஃபுல்லாக மும்பைலேருந்து வாங்கிட்டு வந்தது. ஸோ என்னென்ன ஊரில் எங்கெங்கே கண்ணுக்கு படுதோ அதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்து ஓவராலாக அசம்பிள் பண்ணி நான் கோலு வைப்பேன். ஸோ இது எங்கள் வீட்டு கோலு. அண்ட் நீங்கள் எல்லாமே எங்கள் கோலு வியூ பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் வி வுட் பி ரியலி ஹாப்பி நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும். எல்லாமே வந்து இந்த கோலுவை பார்த்துட்டு போனால் நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச். இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற நவராத்திரி சார்ந்த அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என எண்ணுகின்றோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.